இன்றைக்கி சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி நம்ம செலவு பண்ணுறதுக்கு தூண்டுற மாதிரி சோஷியல் மீடியாலேயா இருக்கட்டும், இல்லை நம்ம பார்க்குற நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வெளியிலேயே இருக்கட்டும், நிறைய நம்மளோட ஆசையை தூண்டுற மாதிரி சில பொருட்களை வாங்குற மாதிரி நம்மளை தூண்டுறதுக்கு ஆப்லாம் வந்திருக்கு. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்றைக்குமே அதோட NAV வந்து இறங்காது. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பேங்க் வட்டியோட குறைஞ்சது ஒரு 1.5% அதிகமாக தான். ஸோ அப்படிப்பட்ட டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக பார்க் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபா இனிஷியலாக பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷ்னல் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டை வேணாலும் இருக்கலாம். அடுத்த ஒரு மாதம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆப்வியஸாக அந்த இன்வெஸ்டரால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரு 2 மாதம் கழிச்சு வேறு ஒரு ஃபண்டு ஒன்று சோர்ஸ் வரும். அதுலேருந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்தது அப்படின்னா கையில் இருந்தால் செலவாயிருது. வேறு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா நமக்கு ஒன்லி 2.5% தான் கிடைக்குது. இல்லை நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நடுவில் அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தூக்கி டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுடலாம். எனக்கு இப்போதைக்கு இந்த ஃபண்டு தேவைப்படாது, ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு இந்த ஃபண்டு தேவைப்படாது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டு என்ன அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் ராம்குமார், ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நிறைய நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் வந்து SIPயில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கோல் பிளானிங் பண்ணி, ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் டிசைன் பண்ணிவிட்டு அவங்களோட அடுத்த கோல் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அது மூலமாக நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சஜஸ்ட் பண்ணுறோம். அவங்க அதில் ரெகுலராக பேஷன்ஸாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஈவன் தென் அந்த மாதிரியான கிளைண்ட்டில் சில கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசிவாக இன்கம் வருது. அதாவது சில பார்ட் டைமாக சில ஒர்க்கை பண்ணுறாங்க, இல்லை வெளியில் சில இடத்துலேருந்து வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வந்திருக்கு. சில சமயத்தில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கேஷ் ஃப்ளோ வருது. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் அவங்களோட ரெகுலர் மந்த்லி பட்ஜெட்டில் அவங்களோட பேசிக் அத்தியாவசிய தேவைகளுக்கு அத்தனையும் பூர்த்தி பண்ணதுக்கப்புறமா அவங்களோட EMIயும் போனதுக்கப்புறம் அவங்களோட SIP இன்வெஸ்ட்மெண்ட்டும் போனதுக்கப்புறம் சில சமயத்தில் 25ஆம் தேதிக்கு மேலே கையில் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா மேயுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கெலாம் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்ககிட்ட அந்த பணம் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக அடுத்தது என்ன உங்களுக்கு தோணும் அப்படின்னா அந்த பணத்தை செலவு பண்ணணும்னு. இன்றைக்கி சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி நம்ம செலவு பண்ணுறதுக்கு தூண்டுற மாதிரி சோஷியல் மீடியாலேயா இருக்கட்டும், இல்லை நம்ம பார்க்குற நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வெளியிலேயே இருக்கட்டும், நிறைய நம்மளோட ஆசையை தூண்டுற மாதிரி சில பொருட்களை வாங்குற மாதிரி நமக்கு தூண்டுறதுக்கு ஆப்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு எதுக்குள்ளேயும் போய் நம்ம அதில் இன்வால்வ் ஆகி அந்த பொருளை தேவையில்லாமல் வாங்காமல் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்கிற சஜஷன் என்னென்னா, ஒரே சஜஷன், அந்த எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என்றைக்குமே அதோட NAV வந்து இறங்காது. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பேங்க் வட்டியோட குறைஞ்சது ஒரு 1.5% அதிகமாக தான். ஸோ அப்படிப்பட்ட டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக பார்க் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபா இனிஷியலாக பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷ்னல் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டை வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த சினாரியோவில் நீங்கள் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க் பண்ண சொல்கிறோம். 25ஆம் தேதிக்கு மேலே எப்பப்பெல்லாம் உங்களுக்கு உங்களோட மந்த்லி பட்ஜெட்டுக்கு அப்புறமா எக்ஸஸ் ஃப்ளோ ஆஃப் கேஷ் இருக்குது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபண்டை ஒன்று செலக்ட் பண்ணி ஒரு ஃபோலியோ கிரியேட் பண்ணி அதில் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறோம். சில மாதத்தில் அடுத்த ஒரு மாதம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆப்வியஸாக அந்த இன்வெஸ்டரால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரு 2 மாதம் கழிச்சு வேறு ஒரு ஃபண்டு ஒன்று சோர்ஸ் வரும். அதுலேருந்து அந்த ஃபண்ட்ஸ் வந்தது அப்படின்னா கையில் இருந்தால் செலவாயிருது. வேறு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா நமக்கு ஒன்லி 2.5% தான் கிடைக்குது. இல்லை நான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நடுவில் அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தூக்கி டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுடலாம். டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ எக்ஸிட் லோட், எனி டைம் யூ கேன் கம் அவுட். இன்றைக்கி டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ரிடம்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா T+1 டே நாளைக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து அது கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த சூழ்நிலையில் உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் ஃபண்டை நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியலான சொல்யூஷன் என்னென்னா டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை எனக்கு இப்போதைக்கு இந்த ஃபண்டு தேவைப்படாது, ஒரு வருஷம் வரைக்கும் எனக்கு இந்த ஃபண்டு தேவைப்படாது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டு என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா என்னோட ஃபண்டு தேவைப்படும் அப்படிங்கும்போது அதில் பார்க் பண்ணலாம். அது வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷனில் வந்துடும். ஸோ தேர்பை உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. வேற டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டாக்ஸேஷன் பார்ட்டில் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒன்று போகும். பட் ஈவன் தென் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் அனாவசியமாக அந்த பணத்தை கொண்டு போய் வேற ஒரு பொருள் வாங்காமல் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்து 2.5% இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கட்டும். ஸோ சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். அந்த ஃபண்ட் வந்து ஐடியலாக உங்களோட அக்கௌண்ட்டில் இல்லாமல்
அது ஒரு முதலீடாக மாறும்போது அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வேறு ஒரு 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 பர்பஸ்க்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட மாத கடைசியிலையோ இல்லை நடுவுலையோ உங்களோட பட்ஜெட்டுக்கு மேலே எப்பப்பெல்லாம் பணம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா உடனே உங்கள் முதலீட்டு ஆலோசகரோட கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸில் ஒரு ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் எப்பப்பெல்லாம் உங்ககிட்ட பணம் இருக்கோ அந்த சமயத்தில் அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு பணத்தை தேவைப்பட்டாலும் அந்த பணத்தை நீங்கள் எமர்ஜென்சியாக ஏதாவது தேவைப்படுது, இல்லை திடீர்னு ஒரு வெக்கேஷன் போகணும், இல்லை ஒரு பொருள் ஒன்று வாங்கணும், முக்கியமான பொருள் தேவைப்படுற பொருள் வாங்கணும், இல்லை திடீர்னு வண்டியில் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுக்கு ஒர்க் ஷாப்பில் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான எமர்ஜென்சி சமயத்தில் இந்த நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிற பணம் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த சினாரியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா தன்னோட செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக தன்னோட தேவைகளை எல்லாத்தையும் முடிச்சுக்கிறவங்க, ப்ளஸ் இஎம்ஐ எஸ்ஐபி அதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தங்கிட்ட பணம் இருக்கும்போது அந்த பணத்தை செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தான் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் பிளானருக்கு வந்து இந்த டெப்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலமாக அவங்க என்ன ஆகலாம் அப்படின்னா டிசிப்ளின்டு இன்வெஸ்டர்ஸாக ஆகலாம். தேவையில்லாத செலவை கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கும் இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.